அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதியில் தேர்வர் ஒருவர் தனி வட்டி தொடர்பான ஒரு கணக்கு கேட்டுக்கிறாரு. இந்த வினாவிற்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, போலீஸு, என்எம்எம்எஸ் எக்ஸாமு போன்ற தேர்வுகளுக்கான கணிதம் மற்றும் ஆப்டிடியூடு வீடியோக்கள் இருக்குது. பாருங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இப்போ இந்த தேர்வர் கேட்டிருக்கக்கூடிய வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசல் ரூபாய் 10,000 ஆனது ஏ ஆனவர் பியிடமிருந்து மார்ச் 9, 2016 அன்று கடனாக பெற்றார். பின்பு ஏ 7.5% வட்டி வீதத்தில் பிக்கு மே 21, 2016 அன்று கடனை திருப்பி செலுத்தினார் எனில் அவர் செலுத்திய தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அசல் பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். சரியா? அடுத்தது ஆர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5%. ஸோ 7.5%ன்றத 7 2 14, 14 கூட 1 கூட்டினா 15. ஸோ அப்போ 15/2ன்னு எடுத்துக்கலாம். சரி, இங்கே காலம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? சரி, மார்ச் மாதம் எத்தனை நாள்? மொத்தம் 31 நாள். அப்போ 31ல் 8 கழிச்சிடுங்க. 31ல் 8 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 23 நாள். ஸோ அப்போ மார்ச் மாதம் 23 நாள் வட்டி கொடுக்கணும். அடுத்தது ஏப்ரல். ஸோ ஏப்ரல் 30 நாள். ஓகேவா? அடுத்தது மே மாதம். ஸோ மே மாதம் 21ஆம் தேதி கொடுக்குறார் அப்படின்னா 20ஆம் தேதி வரைக்கும் தான் வட்டி கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 73 நாள். ஸோ பெரும்பாலும் இந்த மாதிரி தேதி கொடுத்தாங்க நாட்களில் வருது அப்படின்னா அது 73னுடைய மடங்காக தான் இருக்கும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ எண் என்றனா 73 நாட்கள். ஸோ அதை வருஷமாக மாற்றணும் அப்படின்னா 365ஆல் வகுத்துக்கணும். ஓகேவா? சரி, அவ்வளோதான். இப்போ ஃபார்முலா PNR/100 இல்லையா? சரி, பிக்கு பதிலாக 10,000, எண்ணுக்கு பதிலாக 73/365, ஆறுக்கு பதிலாக 15/2. அடுத்து கீழே 100 இருக்கிறதுனால 100 போட்டுக்கிறேன். இந்த 73 365 அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸ் வரும். அடுத்தது இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். அடுத்தது இந்த I2 10 இல்லையா? அதனால் ஒரு 0 அடிச்சிடலாம். ஸோ அப்போ 10 × 15 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ 10 × 15 எவ்வளோ? 180. ஸோ அப்போ 180 ரூபா தான் அவர் கொடுக்கக்கூடிய வட்டி. அவ்வளோதான். சரியா? இது சாதாரண கணக்கு தான். எண் பார்த்தீங்கன்னா நாட்களில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? 73 நாட்கள், அதாவது 2 தேதிகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ என்னைக்கு கடன் வாங்குறாரோ, மார்ச் 9 அன்னைக்கு வாங்குறாரு அப்படின்னா அன்னைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அடுத்து திருப்பி கொடுக்கறது 21ஆம் தேதி அப்படின்னா அதுக்கு முந்தைய தேதி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதான் கான்செப்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுபோல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்டக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வினாவை அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான விடைகள் அனுப்பி வைக்கப்படும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.